தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கம்யூனிஸ்டுகள் அமைச்சர்கள் ஆகின்றனர். கம்யூனிஸ்டுகள் அமைச்சராகின்றனர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் தமிழக வெற்றி கழகம் மே 10ஆம் தேதி மைனாரிட்டி அரசு அமைத்தது. திமுக கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகின்றன. அமைச்சரவையில் பங்கெடுக்குமாறு ஜோசப் விஜய் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் கம்யூனிஸ்டுகள் வெளியிலிருந்து ஆதரவு தருவதாக கூறியிருந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த மாநிலத்திலும் ஆட்சியில் கிடையாது. அதாவது மேற்கு வங்காளத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. திரிபுராவிலும் கம்யூனிஸ்ட் ஆட்சி கிடையாது. கேரளாவில் ஒரு மாத காலத்துக்கு முன்பாக கம்யூனிஸ்ட் ஆட்சியை இழந்தது. இந்தியாவில் தற்பொழுது எந்த மாநிலத்திலும் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெறவில்லை. தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அதிரடி முடிவு எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் கம்யூனிஸ்டுகள் இடம்பெறலாம் என்று கூறப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஒருவரும் ஜோசப் விஜய் அமைச்சரவையில் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள். பொதுவாக தொழிலாளர் நலத்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சியினர் திமுகவில் கூட்டணி வைத்தபோது பெட்டி வாங்கியதாக ஒரு செய்தி பரவியது. தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வெளியில் இருந்து ஆதரவு தரும் பொழுதும் இதே செய்தி பரவுகிறது. தற்பொழுது தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் பங்கெடுக்கலாம் என்று கூறப்படுகிறது.